இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம்னா சண்டே ஸ்பெஷல் அம்மா சுட்டு கொடுத்த தோசை, முட்டை தோசை, நேற்று வச்ச உருளைக்கிழங்கு கார குழம்பு. ஓகேவா? வேற ஏதாவது ஸ்பெஷல்லாம் இல்லை சண்டே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், லாஸ்ட் வீக் போட்ட வீடியோ வியூஸே போகல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் போச்சு. ஏன்னா நான் வீடியோவே போடுறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் போவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக போவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஏன் நான் வீடியோ போடல, கம்மிங் வீக்கில் ஏன் வீடியோ போடலன்னா என்னோட மொபைலில் கேமரா சரியில்லை. அதனால் இப்போது வேற ஒரு மொபைலில் இருந்து கேமரா எடுத்து போடுறேன். இந்த இதில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், கிளாரிட்டி. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து வீடியோ இந்த மொபைலில் கண்டினியூ பண்ணலாமா எப்படின்றத நம்ம ரெகுலராக பார்ப்போம். இன்னைக்குன்னா சண்டே ஸ்பெஷல்னா முட்டை தோசை. எதுவுமே வேற எதுவுமே செய்யலை, முட்டை தோசை வாட்டுக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாய் சாப்பிடுவோம், அப்புறமா பேசுவோம். எங்க அம்மாவுக்கு முட்டை தோசை சுட வராது, எப்படி சுட்டுருக்காங்க பாருங்க. எங்க அம்மா சொல்றாங்க இன்னும் 2 நாளைக்கு தான் கேஸ் வரும், அதுக்கப்புறம் கேஸ் வராதுன்றாங்க. கேஸ் காலி ஆயிடும். புக் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது, இன்னும் வரல கேஸ். உங்க வீட்டில் அந்த ப்ராப்ளம் இருக்கா? இல்லை சென்னையில் மட்டும் தான் அந்த ப்ராப்ளமா தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நோட் பண்ணுங்க. உக்ரைன்ல போர் நடந்தா இந்தியாவில் இருக்கிற குக்கிராமத்தில் அடுப்பு எரியல. சூப்பரா? இது நம்மளோட வளர்ச்சின்றதா இல்ல? ஏன்னா போர் நடக்குது வந்து உக்ரைன்ல, ஓகேவா? அடுப்பு எரியலன்றது வந்து இந்தியால ஏதோ ஒரு குக்கிராமத்துல. அப்ப பாத்துக்கோங்க, இங்க அடிச்சா அங்க வலிக்குவாங்க பாத்தீங்களா, சில படத்துல எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரிதான் இது. கிராமத்துல இருக்கிறவங்க அடுப்பு பத்த வச்சுக்கலாம், சிட்டில இருக்கிறவங்க பிளாட் ஓனர்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா அவங்க மொட்டை மாடியில வந்து ஏ பிளாக்குக்கு 3 அடுப்பு, சி பிளாக்குக்கு 3 அடுப்பு அப்படின்னு கட்டி குத்துடணும். கட்டி குத்துட்டாங்கன்னா அவங்க போயிட்டு மொட்டை மாடியில் சமைச்சிட்டு எடுத்துருவாங்க. அதான் இதெல்லாம் ஐடியா. தோசையில் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டாங்க, தீய வச்சுட்டாங்க. பேசிக்காக முட்டை தோசை இப்படி இருக்கக்கூடாது, ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் சாப்பிடணும். ஏன்னா ஹோட்டல்ல எங்கேயுமே கிடைக்கல. 120 ரூபா வித்த பிரியாணி வந்து இன்னைக்கு வந்து 160 ரூபா 170 ரூபா விற்கிறாங்க. 10 ரூபா 12 ரூபா வித்த இட்லி இன்னைக்கு 20 ரூபா ஒரு இட்லி. கேட்டா இட்லி வேக வைக்கிறது நிறைய கேஸ் ஆகுது அப்படின்னு. அதனால வீட்டுல அம்மா தோசையை தீச்சு குத்தாலும் தீக்காம குத்தாலும் சாப்பிட்டுதான் ஆகணும். ஏன்னா ஹோட்டல்ல எல்லாமே ரேட்டு ஹெவி. 1 கப் டீ 25 ரூபா வித்துது, இன்னைக்கு 35 ரூபா, ஒரு கல்ல 40 ரூபா.
இதே நிலவரத்துல போச்சுன்னா சீக்கிரமா சீரியஸாங்க முட்டை தோசை எங்க அம்மா நல்லாவே செய்யல. சரி அம்மா வயசானவங்க சேர்ந்துட்டாங்க, சாப்பிடணுமேனு சாப்பிடுறேன் அப்படின்னு கூட நினைக்காதீங்க. எல்லாம் விலைவாசி ஏறிச்சு, ஹோட்டல்லாம் வாங்க முடியாது. எங்க அம்மாட்ட சொல்லலாம், எப்படி கத்துவாங்க பாருங்க. தோசை ஏன் வரலன்னு கேளுங்களேன், தோசைகள் சரின்னு. நான் குழம்பு கொஞ்சம் கொடுமா. அப்புறம் மூடே போகுது. என்னங்க பண்றது, எங்க அம்மாவுக்கு வயசானவங்க, இப்படிதான் இருக்கும். தோசையா இட்லியான்னு கூட தெரியல, அப்படி இருக்குது பாருங்க. ஓகே, கேஸ் விலை ஏறினாலும் ஏறாம இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுதான் ஆகணும், வாழ்ந்தான் ஆகணும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்க ஏரியால எங்கெங்க கேஸ் கம்மியா இருக்கோ, யார் யார் வீட்டுல கேஸ் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமா கேஸ் வர இடத்துக்கு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா புயல் காலத்துல, புயல் டைம்ல எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, கட்சிக்காரங்களா ஏதோ ஒரு ஃப்ரீ, ஏதோ ஒரு விரிஞ்சு எதை செஞ்சுட்டு சாம்பார் சாதம் அதுமாதிரி செஞ்சு விநியோகம் பண்ணுவாங்க. கொரோனா டைம்ல பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து ஏதாச்சும் பண்ணி மக்களை காப்பாற்றணும்னு அரசாங்கத்தையும் நல்ல உள்ளத்தையும் கேட்டு தொலைஞ்சுக்கிறேன். நல்ல உள்ளம்னா மக்களுக்கு நான் சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா, அவங்க எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை நான் இத்துடன் முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவோட இதோட சிறப்பா சந்திக்கிறேன். பாய்.